ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சார், இதன் மூலமா விஜய் விசஸ் உதயநிதி இல்ல விஜய் விசஸ் ஸ்டாலின் இப்படி மாறும் நினைக்கிறீங்களா? அரசியலுக்கெல்லாம் அது எப்படி? நாங்கெல்லாம் குறுக்கு கோடு போட்டு ஆடிட்டு இருப்போமா? விஜய் பார்த்து பயப்படுவா? விஜய்னால யாருக்கு நெருக்கடி இருக்கு? யாரும் பயப்படுவா? விஜய் யாருமே திமுக பயப்படாதுல்ல. கோட்பாடு நீங்க என்னைய பார்த்து பயப்படுறாங்கன்னா நான் இந்தியன் திராவிடம் இந்த கோட்பாட்டுக்கு எதிரானவன். ஏன் எதிரானவன்னா இது ரெண்டுமே என் தேசிய என் இனத்திற்கு எதிரானது. என்னுடைய உரிமையை பறித்தது இந்திய ஆட்சியாளர்கள், இந்திய கட்சி. உங்களுக்கு தெரியும். ஒரு நடிகர் நீ முதலமைச்சர் ஆக முடியுமா? அதே போல விஜய் சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? மேடைகளில் பொங்கி பொங்கி பேசி இருக்கிறாரு. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, காலம்தான் தீர்மானிக்கணும். அது எனது மக்கள் வழியில தான் இருக்குது. இப்ப நம்ம அதை போய் பேசிக்க வேண்டியது இல்லை. நாம ஒரு இலக்கை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்கி ஓடிக்கொண்டிருக்கோம். தம்பி இப்ப வந்திருக்கிறாரு, அவரை வாழ்த்தணும். எடுத்துக்கலாமா? ஏன்னா அவருடைய கொள்கையை நீங்க முழுசா கேட்டுட்டீங்க, பாத்துட்டீங்க. கேட்கல இல்ல, அவர் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை நாங்க ஏத்துக்கல. அது போக திராவிடமும் தமிழ் அதுல இப்ப வரும்போது வண்டியில நான் தெரியும் உங்களுக்கு காலையில இருந்து பயணத்துல இருங்க. நீங்க தம்பி கேட்டு பயணத்துல இருக்கேன், நான் முழுக்க கேட்கல. தம்பிகள் சின்ன சின்னதா அனுப்புன அந்த துளி காணொலியில பார்க்கும்போது பெரியாரின் கடவுள் மறுப்பை ஏற்கலைங்கிறார், ஆனால் பகுத்தறிவை ஏற்கிறோங்கிறார். பகுத்தறிவு கொள்கைகளுக்குள்ளதான் கடவுள் மறுப்பு இருக்குது. பெண்ணிய உரிமையை ஏற்கிறோம்ங்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழ் தேசியவாதிகள் பெரியார் பெண்ணிய உரிமை இங்க போதிக்கல. எங்களுக்கு எங்க முன்னவர்களின் முன்னுரிமையே பெண் உரிமை தான். பெரியார் ரொம்ப பின்னாடி. பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க பாட்டி வேலுநாச்சியார் இருக்கல. நீ உலகத்துல எப்படிப்பட்ட பெண்ணை, இப்படி ஒரு பெண் வாழணும்னு உலகத்துல ஒரு சிந்தனையாளன், புரட்சியாளன், ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணி எழுதுவானோ அப்படி வாழ்ந்து மறைந்த மகள் எங்க பாட்டி வேலுநாச்சியார். நீங்க பெரியார்லாம் அப்ப பிறக்கவே இல்லை. ஒரு பெண் கணவளை இழந்த பிறகு வெள்ளச்சலை கட்டி முக்காடை போட்டு மூக்க சிந்தி மூளையில உட்காரணுங்கிறதா அன்னைக்கு இருந்த மரபு. ஆனால் இழந்த நிலத்தை மறுபடி போரிட்டு மீட்பனு கை குழந்தை இடுப்புல தூக்கிட்டு போய் மறுபடி ஐதரலிட்ட படைவிதை வாங்கி இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட மான மரத்தியம் பாட்டி. அவளை விட நீங்க ஒரு பெண் குலத்திற்கு, ஒரு மாதர் குலத்துக்கு ஒரு ஒரு முன்மதை காட்ட போறீங்களா? நீங்க பெரியார் பேசுறதுக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டா. எங்க முன்னவர்கள் என்னைக்கு நாங்கெல்லாம் பெண்ணை அடிமைத்தனம் பண்றவங்களா? 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் தமிழ் இல்லையா? பெண்களை காப்பிய நாயகா வச்சு காப்பியம் பாடலையா? சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க. மன்னராட்சி காலத்துல ஒரு அரண்மனைக்குள்ள, அரசவைக்குள்ள ஒரு பெண்மகள் கால் சிலம்பை உடைச்சு நீதி கேட்கிற ஜனநாயகத்தை வச்சிருந்தான் பாண்டியன் நெடுஞ்செழியனுங்கிறது எங்க மரபு. இப்ப மக்களாட்சியில ஒரு சட்டசபை உறுப்பினர் தனியா வந்துட்டு பேச முடியுமான்னு பாருங்க. அப்ப நீங்க பெண்ணிய உரிமையை பத்தி பெரியார் தான் எங்களுக்கு கற்பிச்சாருன்னு சொல்லக்கூடாது. அவரும் பாரதி பாடியிருக்கான், எங்க முன்னவர்கள்லாம் பேசியிருக்காங்க. பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார். அப்ப பெரியார்ட்டிருந்து எடுத்துக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் பேசலையா? பகுத்தறிவு அவரே சொல்றார். பகுத்தறிவு அயோத்தியாச பண்டிதர்கிட்ட எடுத்துக்கிட்டேன், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சிங்காரவேலர்ட்டிருந்து எடுத்துக்கிட்டேன். யாரு? ஐயா பெரியாரே சொல்றாரு. அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். பெரியார்ட்டிருந்து தான் பெண் உரிமைங்கிறத நாங்க ஏற்கனவே. அப்படின்னா பெண் உரிமையை எங்க பாட்டி வேலுநாச்சியார்ட்டிருந்து தான் எடுக்கணும். கோபத்தினுடைய முழுமையான வெளிப்பாடு என்றுமே விஜயோடு கூட்டணி கிடையாதுன்றத நாங்க புரிந்து கொள்ளலாமா? நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. யாரோடு இல்ல, உறுதியா இல்ல, யாரோடும் இல்ல. 2026 விஜயோடு இல்லை கூட்டணி. இந்திய அரசியல் வரலாற்று ஒரு அரசியல் கட்சி 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின கட்சி உயிரோடு இருந்ததே இல்லை. அது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் வென்றிருக்கு. அதிமுக எம்ஜிஆர் ஐயா வரும்போது கூட்டணி தான். இந்த கட்சிகள்லாம் கூட்டணி தான். தனிச்சு நின்று பாராளுமன்ற தேர்தலில் வென்ற ஒரே பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா 2014. உங்களுக்கு தெரியும், 37 இடம். அதுக்கப்புறம் தனிச்சு நின்று அதிக வாக்கை பெற்று உயர்ந்தவர், அங்கீகரிக்கப்பட்டவர் ஐயா விஜயகாந்த். தனிச்சு நின்று, அதுக்கப்புறம் தனிச்சு நின்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நான் தான் இருக்கேன். ஆனால் இந்திய நிலப்பரப்புகளில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கட்சி 5 முறை தோற்றும், 6வது முறையும் தனிச்சு போட்டியிடுற கட்சி ஒண்ணு இருக்கு நான் வரலாற்றுல. அது நாம் தமிழர் கட்சி. ஏன் சார் முதலமைச்சர் ஆசை இல்லையா சார் உங்களுக்கு? எல்லாருமே ஆசைப்படுறாங்க, எல்லா நடிகர்களும் ஆசைப்படுறாங்க. முதலமைச்சர் ஆகணுங்கிறது இல்ல, முதலமைச்சர் ஆகி என்னென்ன செய்யணுங்கிறதா லட்சியம். முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிறது இல்ல, பதவிக்கு வர்றது, 4 சீட் அடைகிறது, 500 கோடியை வாங்குறது, 50 சீட்டை வாங்குறதுக்கு நான் வரல. நான் வியாபாரம் செய்ய வந்தவன் அல்ல.
புரியுதா உங்களுக்கு? நான் விடுதலைக்கு போராட வந்தவன், நான் பிசினஸ் மேன் அல்ல, ரெவல்யூஷனிஸ்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு 2026 எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையை இப்பவே துவங்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வேலைகள் நான் எப்பவோ துவங்கிட்டேன். போதுமா? என் மொழி உரிமையை இந்திய திணிச்சது. என்னுடைய மொழி ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, பயிற்று மொழி எல்லாத்திலும் அழிச்சது அதுதான். என்னுடைய உரிமை, கல்வி உரிமை, மருத்துவ உரிமை, மின் உற்பத்தி விநியோக உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனது அது. மொத்த வரியும் சுருட்டிட்டு போனது அவன் தான். மாநில தன்னாட்சி என்பது இவர்கள் முன்வைத்த முழக்கம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுவரை மாநில சுயாட்சின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் வந்த பிறகுதான் தன்னாட்சியின் சொல்லாடலே பயன்படுத்தினேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து சுயம்ங்கிறது சமஸ்கிருதம், தன்னுங்கிறது தூய தமிழ் சொல்லு நான் பயன்படுத்தினேன். அப்ப இந்த இடத்துல எல்லா உரிமையும் பறித்துட்டு போன கட்சி அது. எனக்காக எதுக்கு நிக்காது? காவிரி உரிமையை பறித்தது அதான், கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது அதான், லட்சக்கணக்காக என் இன மக்களை கொண்டு குவிச்சது அதான். அதனால நான் அதை எதிர்ப்பேன். திராவிடம் என்பது இந்தியத்தின் கூட்டாளி, பங்காளி, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க தாத்தா தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர், ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான், ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகொலிக்கு சங்கமிப்பார்கள்ங்கிறாரு. நான் தமிழன், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார்களா இல்லையா? கோட்பாடு தான் இங்கே. கோட்பாட்டு அளவில் நாங்கள் இந்திய அரசியலுக்கு, திராவிட அரசியலுக்கு எதிரானவர்கள். ஏனென்றால் திராவிடம் எங்களோடே தமிழ் பேசிக்கொண்டு என் மொழியை அழிக்கும், எங்களோட தமிழர் உரிமைன்னு பேசிக்கொண்டே எங்கள் உரிமையை சிதைக்கும், அழிக்கும். இந்த நிலத்தில் இருக்கிற நச்சு திட்டங்களை எல்லாம், ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன், இந்த எல்லா நச்சு திட்டங்கள், இந்த சிப்காடு அப்படி இப்படி நாசகார தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது யார்? திணித்தது யார்? காங்கிரஸ், பிஜேபி, ரெண்டு கட்சி தான் இருந்தது. இந்த கட்சி எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இங்க வேறு உண்ட கால் உண்ட இந்த திட்டங்களை நிறைவேற்ற அனுமதிச்சது திமுக. உண்மையா இல்லை? அதை மட்டும் சொல்லு. அணு உலை முதல்ல எங்க வந்தது? கேரளாவுக்கு. ஏன் கேரளா ஏற்கல? நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியமானது, நீ கிளம்புன்ட்டான். அங்க எதிர்த்த காங்கிரஸ், அங்க எதிர்த்த கம்யூனிஸ்ட், இங்க வையுங்க. யோசிச்சு பாருங்க. எப்படி சொல்லுங்க? செர்னோபில்ல வெடிக்குது ரஷ்யால, வெடிச்ச செர்னோபில்ல திருப்பி அதே அணு உலை கையெழுத்து போட்டு ராஜீவ்காந்தி இங்க கொண்டு வர்றாரு. காங்கிரஸ் தான் கொண்டு வருது. காங்கிரஸ் ஆட்சி கேரளாவில் எதிர்க்குது, அதே தமிழ்நாட்டில் திமுக, இந்த அதிமுக இடிந்த விரையில நிறுவ அனுமதிக்குது. அப்ப நல்ல திட்டங்கள், நல்ல கொள்கை உள்ள சீமான் அண்ணன் ஏன் அரியணையில உட்கார முடியாம இருக்குது? காரணம் என்ன? வரும். நீங்க என்னைய போல இப்ப நான் ஒரு கூட்டம் போடுறேன், இருங்க, ஒரு நாள் சூரட்டி விட்டு கூட்டம் போடுறேன், ₹1 கொடுக்காம எனக்கு எத்தனை ஆயிரம் மக்கள் கூடுறாங்க. இவங்க எல்லாம் இருங்க, இவங்க காசு கொடுக்காம கூட்டம் வருமா? சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம ஓட்டு போடுவானா? யாரு பெரிய கட்சி? 36 லட்சம் வாக்கு, ஒரு ஓட்டு காசு கொடுக்காம வாங்கியிருக்கேன். இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? என் கட்சி வேட்பாளர் யாராவது வாரிசுகளா? யாராவது பரம்பரை அதிகாரத்தில் இருந்தவர்கள் பிள்ளைகளா? இல்ல, எளிய பிள்ளைகள் எங்களை தேடி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றோம். நீங்க வாக்கை பெறுவதில்லை, வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க. அடர்த்தியான வறுமை ஏழ்மையில என் மக்களை வச்சு கடைசி நேரத்தில் ஓட்டுக்கு 1000 5 ஓட்டு இருந்தா 5000 மொத்தமா கிடைச்சோன்னு என் மக்கள் கை நீட்டிடுறான். நீ என்ன வெற்றியில் தேர்தல் வெற்றி இதுல பெருமைப்படுற? சரி, ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிட்ட? மறுபடியும் அநீதி தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். 3 விழுக்காட்டில் இருந்த ஜனதாவுக்கு புறமுனா இலங்கையை ஆள முடியும்னா, 2 விழுக்காட்டில் இருந்த பாரதிய ஜனதா திரிபுரால 42 விழுக்காடு வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியும்னா, 8 விழுக்காடு இருக்கிற சீமான் 36 விழுக்காடா வந்து கைப்பற்ற முடியாதா? எதிரி கிடையாது. அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன பகை இருக்கு? திராவிடத்தை முன்னெடுக்கல, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ங்கிறார். அப்படி சொல்ல முடியாது. திராவிடம் தமிழ் தேசிய இனத்திற்கு கொடிய புண்கள்ங்கிறது எங்களுடைய கருத்து. திராவிடம் தீது. எங்க தாத்தா தேவனையப்பான ஒரு மொழியில சொன்னா திராவிடம் தீது. இன்னொரு தாத்தா இருக்காரு, பாவலரேறு பெரிஞ்சு திறனார். திராவிடம் தமிழருக்கு அயன்மை, இந்தியம் எப்போதும் எதிர்மை, தமிழம் மட்டுமே இயன்மை, தமிழ் தேசிய மட்டுமே பேருண்மைன்னு தரு. வேற ஏதாவது சொல்லணுமா? உறவு என் பாதை, என் பயணம் வேற, என் பாதையை முடிவு பண்ணி, என் பயணத்தை தீர்மானிச்சு, என் இலக்கை முடிவு பண்ணி 13